இருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டுருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கு உதாரணமாக அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே நம்ம தளபதி விஜய் தமிழக மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட வாரியாக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. ஸோ அந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் வெள்ளம், அந்த ரசிகர்கள் கூட்டம் இதை வைத்தே நம்ம தளபதி விஜய்க்கு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நம்ம தன்னுடைய மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தை நம்ம தளபதி விஜய் ஏற்படுத்தியிருந்தார். ஸோ அந்த கூட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாகவும் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு ஒரு தீயான ஒரு பிரச்சாரத்தை நம்ம தளபதி விஜய் பேசியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக அவருக்கு அனுமதி அளிக்கப்படலை. ஸோ ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் நடந்ததுனால கரூரில் நடந்த சம்பவம் மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜயோட அரசியல் பயணத்தை பற்றி பல்வேறு திரைப்பிரபலங்களும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் பிரபல நடிகை ஒருத்தவங்க நம்ம தளபதி விஜய் பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான நடிகை ரோஜா தான். ரோஜா அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ரஜினி, கமல், என் விஜய் கூட நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல முன்னணி நடிகளோடு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையும் இருக்கிறாங்க ரோஜா அவர்கள். இந்த நிலையில் தான் அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் அரசியலில் இருக்கோம், பதவியில் இருக்கோம். நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கூட்டத்தையோ பிரச்சார கூட்டத்தையோ பண்ணும்போது அரசு அதிகாரிகள் பல்வேறு துறைகளோட அதிகாரிகளும் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு பிரச்சார கூட்டத்தை நாங்கள் வெற்றியை அடைய செய்ய முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அரசாங்க பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அவருடைய சப்போர்ட்டர்ஸை வச்சே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தை ஏற்படுத்தி மிக சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்களோட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை விஜய் பேசுகிறதுனால தான் மக்களும் அவரை தேடி போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக வரும் காலங்களில் அதாவது அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026 தேர்தலில் நம்ம தளபதியோடைய அதிரடி ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.